மலை பிரசங்கள்னு ஒரு பகுதி இருக்கு தெரியுமா? மத்தேயு சுவிசேஷத்தில் 5, 6, 7 அதிகாரங்களில் நம்ம பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம், த செர்மன் ஆன் த மவுண்ட். மொத்தம் அதில் 3 அதிகாரங்கள் உண்டு. ஸோ இன்னையிலிருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதிலிருந்து நான் செய்தி கொடுக்கலான்னு சொல்லி யோசிச்சிருக்கேன். கொடுக்கலாமா? போர் அடிக்குமா? ஸோ ஆக்சுவலாக நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய முழு உபதேசங்களையும் இந்த மலை பிரசங்கத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒரு வேத அறிஞர் விதமாக சொல்லியிருக்கிறார், இது முழு வேதாகமத்தின் திறவுகோல். எப்படி இந்த உலகத்திலே வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அது கடவுளுக்கு பிரியமாக இருக்கும் என்பதை குறித்த நிறைய உபதேசங்களை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடியும். மனிதனுடைய உள்ளான மனதில் ஏற்படும் எண்ணங்களையும் வெளிப்புறமான செயல்பாடுகளையும் இந்த உபதேசங்கள் காட்டுகின்றன. ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் மலை முக்கியத்துவம் பெறுகின்றது. பொதுவாகவே வேதத்தில் பார்த்தீங்கன்னா மலை சார்ந்த இடங்களில் நடந்த நிகழ்வுகள் காட்டப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்திலே 3 முக்கியமான நிகழ்வுகளை மலையில் நடந்ததாக நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒன்று இயேசு கிறிஸ்து தம்முடைய 3 சீஷர்களுக்கு மறுரூபமானது ஒரு மலையின் மேல். 2வது, அவர் உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சீஷர்களுக்கு ஒரு கிரேட் கமிஷன், இறுதி கட்டளையை கொடுப்பார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். ஸோ இதுவும் ஒரு மலையிலிருந்து சொன்னதுக்கு பிறகுதான் அவர் உயர எடுத்து கொள்ளப்படுவார். இந்த வாக்கிய வசனங்கள், மலை உபதேசங்களும் ஒரு மலையின் மேல் அமர்ந்து சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சொன்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த 3 அதிகாரங்களிலும் நிறைய காரியங்கள் உண்டு. ஸோ இன்று முதல் உங்களுக்கு அதை நான் ஆரம்பிக்க விரும்புகின்றேன். யாராவது முதல் 2 வசனம் வாசிக்கிறீங்களா? மத்தேயு 5 முதல் 2 வசனங்கள். வாசிமா, விடக்கூடாது. வெரி குட், உற்சாகமாக வாசிக்கிறீங்க. அடுத்த வாரம் யாரெல்லாம் வாசிக்கிறாங்களோ அவனுக்கெல்லாம் ஒரு புக்கு தரலான்னு இருக்கேன். அடுத்த வாரம் தரலாமா? எனக்கு சில பேர் தெரியும், இங்கேருந்தே யாரெல்லாம் ஒழுங்காக வாசிச்சிருக்கீங்கன்ட்டு. சில பேருடைய முகம் தெரிய மாட்டேங்குது. யாரெல்லாம் ஒழுங்காக வாசிக்கிறீங்களோ எதிர்காலத்தில் பரிசுகள் கொடுக்கப்படும். வெரி குட். இங்கே ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு முன்பதாக உட்கார்ந்து பேச ஆரம்பிப்பதை நாம் இங்கே பார்க்கின்றோம். உட்கார்ந்த பொழுது, பொதுவாக மத்தேயு சுவிசேஷத்தில் நிறைய உபதேசங்களை மத்தேயு சீஷன் எழுதியிருப்பார். அந்த நாட்களிலே யூத ரபிக்கள் என்று சொன்னால் யூத குருக்கள் எப்படி உட்கார்ந்து டீச் பண்ணுவார்களோ அதே தோரணையில் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்து அதிகாரம் உடையவராக போதிக்கின்றார். நீங்கள் அந்த 7ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை வாசிங்களேன். அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்கு?
ஆண்டவர் இந்த வசனங்களை எல்லாம் மற்ற ஊமைகள் சொல்லுவதைப் போல சாதாரணமாக சொல்லாமல், ஒரு கிளாஸில் எப்படி பாடம் எடுப்பாங்களோ, யூத குருக்கள் யூதர்களுக்கு எப்படி வேதத்தை கற்றுக் கொடுப்பார்களோ அந்த முறையிலே இந்த வசனங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் கற்பித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த உபதேசம் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக குருமார்களெல்லாம் அபிஷேகம் பெறுகின்ற பொழுது, அருட்பொழிவு பெறுகின்ற பொழுதெல்லாம் விசேஷமாக பிரசங்கம் பண்ணுவார்கள் அல்லவா. பிஷப் அவங்க தலைமையில கையை வச்சு குருவாக அபிஷேகம் பண்ணுவார்கள். அப்பொழுது நடக்கின்ற ஆராதனையை போல சீஷர்களுக்கு ஆண்டவர் ஒரு நீண்ட பிரசங்கத்தை செய்கிறார், ஒரு அருட்பொழிவு ஆராதனையை போல நடத்துகிறார் என்று சொல்பவர்களும் உண்டு. எனவே இந்த 3 அதிகாரங்களிலும் வருகின்ற வசனங்கள் மிகவும் முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் தமது வாயை திறந்து அப்படின்னா ஏன் இப்படி மத்தேயு எழுதியிருக்கிறாரு? வாயை திறந்து தானே பேசுவோம். இதனுடைய சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், பிரசங்கம் பண்ணினார், கற்றுக் கொடுத்தார், விளக்கினார், சொற்பொழிவாற்றினார். ஸோ அந்த அர்த்தத்தில் தான் வாயை திறந்து என்று எழுதப்பட்டிருக்கின்றது. முழுமையாக தன் மனதிலிருந்து தன் இதயத்திலிருந்து வார்த்தைகளை கொட்டுதல், அந்த அர்த்தம் இருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த உபதேசத்தை எல்லாம் அரமை மொழியில் தான் அவர் பேசினார். வேத புத்தகம் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. பழைய ஏற்பாடு இதில் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. ஆண்டவர் பேசின மொழி எபிரேய மொழியிலேயே ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ், அரமைக் மொழியில் தான் அவர் பேசினார். இங்கே உபதேசித்து சொன்னது அப்படின்னு வார்த்தை வருது இல்லையா முதல் 2 வசனங்களில். அப்படின்னா 5, 6, 7 அதிகாரங்களில் வர்ற எல்லா வசனத்தையும் அவர் ஒரே நேரத்தில் அவர் பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. எங்கேயெல்லாம் அவர் துண்டு துண்டாக அங்கங்கே சீஷர்களுக்கு போதித்தாரோ அதையெல்லாம் சேர்த்து ஒரு தொகுப்பாக இந்த 3 அதிகாரங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் அந்த உபதேசித்தது என்பதற்குரிய அர்த்தம். பல மணி நேரங்கள் இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு நெருக்கமாக சொன்ன எல்லா காரியங்களையும் தொகுத்து இங்கே எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ரைட்டு. இந்த ஆரம்பத்தில் வருது இல்லையா, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் வருது இல்லையா, அந்த வசனத்தை நம்ம பாக்கிய வசனங்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாக்கிய வசனங்கள் எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விவரிக்கின்றன, எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுகின்றன. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்புறம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. வெரி குட். யார் வாசா? என்னப்பா பிரேஸ் சொன்னோம்னா யாருமே வாசிக்க மாட்டீங்க, அமைதி ஆகிட்டீங்க. வாசிங்க. ரைட்டு. இந்த எல்லா வசனங்களையும் பார்த்தீங்கன்னா பாக்கியவான்கள் அப்படின்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஆங்கிலத்தை பிளெஸ்ஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவன்ற அர்த்தத்தில் வருது. அப்போ இந்த இடத்துல பாக்கியவான்கள் அல்லது பேறு பெற்றோர் இன்னொரு மொழியாக்கத்தில் இருக்குது. இதனுடைய சரியான அர்த்தம், ஒரிஜினல் வார்த்தையிலிருந்து என்ன அர்த்தம் என்று சொன்னால், உச்சகட்ட மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம், அல்லது அமைதியான, மற்றவர்கள் தொட முடியாத ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை பெற்றவர்கள். வலி, வேதனை, துக்கம், பலனில்லாத நிலை, கண்ணீர்
இவைகளெல்லாம் இந்த பாக்கியவான்களாய் இருப்பதின் சந்தோஷத்தை தொட முடியாது. அதான் முக்கியம். அப்போ பாக்கியவான்கள் என்றால் மிக உன்னத ஒரு நிலையை குறிக்கின்றது. அப்போ வேதத்தின்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் பெற்றுக்கொண்டால் நான் பாக்கியவான்கள் என்றால் ஒரு சாதாரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை அல்ல, மிக உன்னதமான ஒரு அனுபவத்தை பெறுகின்ற அனுபவம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ இப்படியெல்லாம் இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. சரி, இப்போ அந்த 3வது வசனத்தை முழுசா வாசிங்க. ஆமென். ஆண்டவர் தன்னுடைய பிரசங்கத்தை, நீண்ட பிரசங்கத்தை நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆரம்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். இதற்கு பின்னாடி வருகின்ற காரியங்களில் நிறைய காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறார். இப்படியெல்லாம் வாழக்கூடாது, இப்படி வாழ்ந்தால் இப்படி இருக்கலாம் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு ஆசீர்வாதத்தோடு இந்த பிரசங்கத்தை அவர் ஆரம்பிப்பதை நாம் பார்க்கின்றோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாக்கியவான்கள்னா நான் என்னன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஆவியில்னா என்ன? கோஸ்ட் அப்படியா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள்னா ஆண்டவருடைய நினைவுகளில் இருப்பவர்கள். விசுவாச வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை ஆவியில். நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணணும், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன? மதம் சம்பந்தப்பட்ட, விசுவாசம் சம்பந்தப்பட்ட, கடவுளோடு தொடர்புடைய வாழ்க்கை, அதான் ஆவியில். அப்போ ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆங்கில வேதாகமத்தில் புவர், ஏழை அப்படின்ற அர்த்தத்தில் போட்டிருக்கு. அப்படின்னா ஏழைகள் எல்லாம் பாக்கியவான்கள் என்று இங்கே சொல்லவில்லை. ஆண்டவரோடு தொடர்பு கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கையிலே எளிமையாய் இருப்பவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னால் அதனுடைய எளிமை என்றால் எதை குறிக்கின்றது? கிரேக்க மொழியில ஏழை அல்லது எளிமை என்பதற்கு 2 அர்த்தங்கள் உண்டு. ஒன்று தன்னுடைய தேவைகளுக்காக அதிகமாக உழைப்பவன், தினமும் வேலை பார்த்தாதான் அவனுக்கு காசு, எக்ஸ்ட்ரா மணி அவன் வாழ்க்கையில் இருக்காது, சேர்த்து வைக்க முடியாது, பேங்க் பேலன்ஸ்லாம் இருக்காது. அன்றாடம் காய்ச்சி என்று சொல்வார்கள் அல்லவா? இன்றைக்கி வேலைக்கு போயிட்டு வந்தால் சாயந்தரம் கூலி கிடைக்கும், அதை வச்சு தான் அவன் சாப்பிட வேண்டும். அடுத்த நாள் காலைக்கு ஏதாவது வேலைக்கு போனால் தான் சாப்பாடு கிடைக்கும். அந்த நிலைமையில் இருக்கின்றவன் ஒரு ஏழை. இன்னொரு ஏழை என்று சொன்னால் அப்சல்யூட்லி புவர், பாவர்ட்டி, ஒன்றுமே இல்லாதவன். அவனால் வேலைக்கு போகவும் முடியாது, எந்த ஒரு ஆதரவும் இல்லாதவன் என்ற அர்த்தத்திலே 2 வார்த்தைகள் கிரேக்கத்திலே உண்டு. இங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற அர்த்தம் என்ன என்று சொன்னால், எளிமையானவர்கள் என்று சொன்னால் தன்னுடைய முழுமையான உதவி இல்லாத நிலைமையை உணர்ந்து கொண்டவன், தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைப்பவன், அதான் எளிமையானவன். ஆண்டவரே, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, உம்மை நான் முழுவதுமாய் நம்புகிறேன் என்று வருபவன் தான் ஆவியிலே எளிமையுள்ளவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிளில் புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனங்கள் உண்டு இதே வார்த்தைக்கு இணையான வார்த்தை. சங்கீதம் 34:6 இந்த ஏழை கூப்பிட்டான் அப்படின்னு வரும். சங்கீதம் 9:18 எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. அப்படின்னா யாரு? தன்னுடைய நிலைமையை உணர்ந்து என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று உணர்ந்து எல்லா காரியத்திலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பவன் தான் ஆவியில் எளிமையானவன். சங்கீதம் 35:10 வாசிங்க. எளிமையானவனை. ஸோ இதான் அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி சங்கீதம் 68:10 வாசிங்க.
ஏழைகளை பராமரிக்கிறீர். ஸோ இது எந்த வார்த்தையை சொல்லுது? ஒன்றுமே இல்லாதவர்கள் அல்ல, அன்றாடம் வேலை செய்து பிழைப்பவர்கள், சேமித்து வைக்க முடியாத நிலையில் வாழ்பவர்கள். திடீர்னு ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சுன்னா அவங்க கையில் காசு இருக்காது. அப்படிப்பட்டவர்கள். 72:4 வாசிங்க சங்கீதம். ஏழையின் பிள்ளைகளை ரட்சித்து. இன்னொரு வசனம் வாசிருங்க. 107 சங்கீதம் 41. ஆமென். போதுமா? எளியவனையோ. ஸோ இதுக்கு பயன்படுத்தின வார்த்தைகளை தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், ஆவியில் எளிமையுள்ளவர்கள். அப்போ எளிமையுள்ளவர்கள் என்று சொன்னால், ஏழையானவன் எளிமையானவன் என்றால் தன் முழுமையான உதவியில்லாத நிலையை உணர்ந்து தன் எல்லா நம்பிக்கையையும் கடவுள் மீது வைப்பவன். அவர்தான் எளிமையானவர்கள். எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு கடவுளுடைய துணை தேவையில்லை, நான் பார்த்து கொள்வேன், அது அல்ல. ஆண்டவரே, நீர் என்னை படைத்திருக்கிறீர், நீர் என் வாழ்க்கையிலே எனக்கு உதவி செய்யாவிட்டால் என்னால் அந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ முடியாத ஆண்டவரே. அந்த நிலைமையில் இருப்பவர்கள் தான் ஆவியிலே எளிமை உள்ளவர்கள். அதான் முக்கியம். கடைசியில் எப்படி முடியுது? பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? வைகுண்டம், அப்படித்தானே? பரலோகம் மேலே இருக்கிற இடம், கடவுள் இருக்கின்ற இடம். நம்ம எல்லாரும் மரணத்திற்கு பிறகு அங்கே போவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? கரெக்டு. ஆனால் பரலோக ராஜ்யம் என்பதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. பரலோக ராஜ்யம் என்பது ஆண்டவருடைய விருப்பங்கள் நடைபெறுகின்ற இடம். மத்தேயு 6 அதிகாரத்தில் ஆண்டவர் ஒரு ஜெபத்தை தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து இருப்பார். அது எப்படி ஆரம்பிக்குது? 10ஆம் வசனம்னு நினைக்கிறேன். வாசிங்க. இருங்க, அதுக்கு மேலே வாசிங்க தம்பி. இருங்க. சரி, வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது ஆமென். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவதை போல. அப்ப பரமண்டலத்துனா என்ன இடம்? ஆண்டவருடைய விருப்பம் நடைபெறுகின்ற இடம். அந்த ஜெபத்தில் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்தவுடனே உட்காந்துருக்கும் பொழுது யாராவது ஒரு சகோதரி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எப்படி ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? ஏசப்பா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. நான் ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். கதை ஞாபகம் இருக்கா? அடுத்த வாரம் சொல்கிறேன். அதாவது சீஷர்கள் கேட்குறாங்க, நாங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஏசாமி எப்படி சொல்லிக் கொடுக்குறாரு? நம்மளுடைய ஜெபங்கள் பிதாவை நோக்கி இருக்க வேண்டும், இயேசுவின் நாமத்தில் முடிக்க வேண்டும். அதான் முக்கியம். ஏசப்பான்னு ஆரம்பித்து இயேசுவின் நாமத்திலே முடிச்சிடுறதா? தப்பு இல்லை, ஆனால் கற்றுக்கொள்ள வேண்டும். யாரையும் நான் குறை சொல்லலை, அநேகர் அப்படி தான் ஜெபிக்கிறீங்க. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லி. ஏசப்பா தான், ஆனால் ஆண்டவருக்குள் வளர வளர வேதம் என்ன கற்றுக் கொடுக்கின்றதோ அதன்படி ஜெபிப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். பரலோகத்தின் தகப்பனே, அன்புள்ள ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பித்து எல்லா காரியத்தையும் தகப்பனே, பரலோக பிதாவே என்று சொல்லி முடிக்கும் பொழுது எல்லா ஜெபங்களையும் இயேசுவின் நாமத்தில் முடிக்கிறோம் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். அடுத்த வாரம் நான் பார்ப்பேன். ஜெபம் பண்ணுவீங்களா? சரி, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் அது தான் வந்துட்டு இருக்கு, பழகிட்டோம் இல்லையா? விட்டால் முடியல. ரெண்டாவது இங்கே வந்து இன்னொன்னே பயமாகிருக்கு, எல்லோரும் பார்க்குறாங்களே அப்படிங்கிற ஒரு டென்ஷன் வேறு இருக்குது. அதனால் அன்றைக்கி யார் ஜெபம் பண்ண வரீங்களோ நீங்கள் நல்ல மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஜெபத்தை வந்து பிதாவின் பேரை சொல்லி தான் ஆரம்பிக்கணும்னு நீங்கள் ஒரு அப்படி சொல்லி பார்த்துக்குங்க ஜெபம் பண்ணுறோம். அதனால் தப்பு கிடையாது, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க.
எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே அப்படின்னு ஆரம்பிங்க. அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது, அப்படி தான் ஆரம்பிக்கணும். சரி, இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அப்படின்னா ஆண்டவருடைய விருப்பத்தின்படி செய்கின்ற இடத்திற்கு நீங்கள் வருவீர்கள். அதான் முக்கியமான ஒரு காரணம். அப்போ பரலோக ராஜ்யம் அப்படின்றது இங்கே எதை குறிக்கின்றது? ஆண்டவர் விருப்பம் நடைபெறுகின்ற இடம், அதான் பரலோக ராஜ்யம். அப்போ இந்த 3 வார்த்தைகளையும் இணைத்து சொல்லுகின்ற பொழுது இந்த வசனத்தினுடைய முழுமையான அர்த்தத்தை நான் வாசிக்கிறேன். தன் முழுமையான உதவி இல்லாத நிலையை உணர்ந்து கொண்டு தன் எல்லா நம்பிக்கையையும் கடவுள் மீது வைத்து அந்த நம்பிக்கையினால் அவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்பவனே பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவன். நீளமான வார்த்தையா இருக்கா? நான் சொன்னது புரிஞ்சிச்சா? நான் மறுபடியும் சொல்றேன். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தன் முழுமையான உதவி இல்லாத நிலையை உணர்ந்து தன்னுடைய எல்லா நம்பிக்கையையும் கடவுள் மீது வைத்து அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய விருப்பத்தின்படி வாழ்பவனே பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவன். அதான் முக்கியம். கொஞ்சம் நல்லா யோசிங்கன்னா நீங்கள் அதை விளங்கிக் கொள்ள முடியும். ஆண்டவரே, நான் உம்மை நம்புகிறேன், எனவே நான் உம்முடைய விருப்பத்தின்படி வாழ்கிறேன். அப்படிப்பட்டவன் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியானவன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு தடவை டாக்டர் பில்லிகரகாம் அவங்ககிட்ட சில பேர் கேள்வி கேட்டாங்களாம். ஆவியில் எளிமையாக இருக்கணும்னு சொல்கிறீங்களே, ஆவியில் ஐஸ்வர்யவானாக வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்களாம். ஆவியில் ஏழையாக இருக்கணும்னு போட்டிருக்கு, ஆவியில் பணக்காரனாக கூடாதா அப்படின்னு கேட்டாங்களாம். நல்ல கேள்வி இல்லையா? அதற்கு அவர் சொன்னாராம், ஆவியிலே எளிமையாக இருக்க வேண்டும் என்ற இடத்துல ஆவியிலே தாழ்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு வாசித்து பாருங்க, சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அதான் சரியான விடை. ஆவியிலே தாழ்மையாய் இருப்பவர்கள். ஆவியினா ஆண்டவரோடு நான் வைத்திருக்கின்ற தொடர்பின் வாழ்க்கை. அவரை நம்புறேன், அவர்கிட்ட ஜெபம் பண்றேன், அந்த உறவிலே ஆண்டவரே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று உணர்ந்து அந்த நம்பிக்கையில ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். அதான் இந்த வசனத்தினுடைய முழுமையான அர்த்தம். ஸோ அடுத்த வாரம் அடுத்த வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த வசனத்தில் என்ன கற்றுக்கொள்கின்றோம்? முதலாவது என்னை உணர்ந்து கொள்ளுதல். நான் ஆண்டவரை எந்த அளவுக்கு நான் நம்பி இருக்கிறேன், முழுமையாய் நம்பி இருக்கிறேனா, என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்ற அளவிற்கு நான் ஆண்டவரிடத்திலே வருகிறேனா, அல்ல இதெல்லாம் நான் பார்த்துக்கலாம், ஒரு சில காரியத்துக்கு மட்டும் ஆண்டவர்கிட்ட போகட்டு வரேனா, அது எளிமையே அல்ல. ஆண்டவரே என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே, நான் முழுவதுமாய் பலம் இழந்தவன், உன்னுடைய கிருபை உன்னுடைய பலன் இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது. அந்த நிலைமைக்கு வருதல், முழுவதுமாய் அவரை நம்புதல், அதான் முக்கியம். ஆண்டவரே இந்த உலகத்தை அல்ல ஆண்டவரே, இவரை அல்ல அவரை அல்ல ஆண்டவரே, உண்மை நான் முழுமையாய் நம்புகிறேன், அதன் அடிப்படையில் கீழ்ப்படுகிறேன். அப்படி கீழ்ப்படிவதன் மூலமாக என் வாழ்க்கையில் உம்முடைய விருப்பத்தை நான் செய்கிறேன், விருப்பத்தின்படி நான் வாழ்கிறேன். இதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். சேர்ந்து சொல்லலாமா? ஆவியில் எளிமையுள்ளவர்கள், நான் சொல்ல சொல்லுங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பார்கள். ஜெபம் பண்ணலாமா?